ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா இன்றைக்கி ரெசிபி பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக எனக்காக செஞ்சுக்குவேன். வெயிட் லாஸ்க்கும் ஆகும், எனக்கு வந்து பிடிக்கும் இன்னொன்று. அதனால் நான் ரொம்ப பட்டர் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்க மாட்டேன். லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். பன்னீரை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஒரு ஹார்டு ஆகிடும். அதை சாப்பிடவும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அதை பார்த்திங்கன்னா பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, முந்திரி இது 3யும் போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்பலாம் வதக்கல, ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். அதை வந்து என்னென்னா நம்ம அரைச்சி உரமாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பேன்லேயே இது பண்ணுறப்ப ஆயில் அதிலே இருக்கும். ஓகே, அதனால் இன்னொன்று வெயிட் லாஸில் இருக்கிறப்ப முந்திரி எடுக்கக்கூடாது. நான் அந்த ஃப்ளேவருக்காக ஒரு 4 முந்திரி போட்டிருக்கேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக, எனக்காக செஞ்சேன்னா நான் போட்டுக்க மாட்டேன், முந்திரிலாம் சேர்த்துக்க மாட்டேன். சும்மா வீடியோக்காக ஒரு 4 முந்திரி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா அதை அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரி, அந்த டொமேட்டோ வெங்காயம் அந்த பியூரியை வந்து போட்டுக்கலாம். அதில் நான் இஞ்சி பூண்டு வந்து இதில் சேர்த்து அரைக்கலை, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட தனியாக இருந்துச்சு, அரைச்சி வச்சுருந்தது. அதனால் நான் இது பண்ணிக்கல. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நான் இதிலே வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டேன், மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இந்த மாதிரிலாம் போடலைங்க. நார்மலாக செஞ்சாவே பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பன்னீரில் செய்கிறனால. இன்னொன்று பார்த்திங்கன்னா பட்டர் போடுறனால அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பியூரியில் வந்து நம்ம மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நான் ஃப்ளேவருக்காக. இது 3யும் போட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கஸ்தூரி மெத்தி என்கிட்ட இருக்குது. அதனால் லைட்டாக அதை இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கையிலேயே இது பண்ணி போட்டுருவேன். அந்த கஸ்தூரி மேத்தியை போட்டுருவேன். ஏன்னா கஸ்தூரி மேத்தி வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தால் போடுங்க, அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மசாலா போட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா, நான் கொஞ்சமாக செய்கிறனால எனக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் கஸ்தூரி மேத்தி போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீரை போட்டு கொத்தமல்லி தூங்கினா என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நம்ம வீடியோ பாருங்கள், நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய குக்கிங் வீடியோஸ் வரும். நான் சேனல் ஆரம்பித்து 1 மந்த் ஆகுது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுறப்ப தான் நம்மளுடைய கரெக்ஷனை வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. நம்ம வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.